ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு வனிஸ் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு சூப்பரான ரவா கேசரி எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோங்க. அதுவும் கல்யாண வீட்டு ரவா கேசரி எப்படி பண்ணுறது அப்படின்னு தான் ஸ்பெஷலாக பார்க்க போகிறோம். ஏன் கல்யாண வீட்டு ரவா கேசரி அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா, கல்யாண வீடுகளில் பார்த்திங்கன்னா நம்ம கடைசி பந்தியில் உட்காந்தா கூட நமக்கு கிடைக்கிற அந்த கேசரி ரொம்ப சாஃப்டாகவும் டேஸ்டியாகவும் இருக்கும். எப்படி கடைசி வரைக்கும் வரன்னு இல்லாமல் நல்லா சாஃப்டாக இருக்குது அப்படிங்கிறதையும் டிப்ஸில் சொல்கிறேங்க. இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா டிப்ஸும் கிடைக்கும். நீங்கள் பண்ண போகிற கேசரியும் நல்லா சாஃப்டாகவும் ஸ்வீட்டாகவும் டேஸ்டியாகவும் இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல ஒரு கடாயில் 2 டீஸ்பூன் அளவிற்கு நெய் சேர்த்துக்கலாம். நெய் சூடானதும் இதில் கேஷ்யூ நட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். முந்திரி இதை நல்லா வறுத்துக்கலாம். கேஷ்யூ நட்ஸ் ஒரு மாதிரி வறுபட்டு வந்த உடனே அதை கடாயில் ஒரு ஓரமாக வச்சுட்டு அதே நெய்யில் நம்ம இப்போது கொஞ்சமாக திராட்சையை ஆட் பண்ண போகிறோம். இப்போ இந்த திராட்சையையும் இதே நெய்யில் வறுக்க போகிறோம். திராட்சை நல்லா வறுபட்டு வரும்பொழுது நல்லா உருண்டையாக வரும், பெருசு பெருசாக. பாருங்கள், நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ இதை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். இப்போ மீதம் நெய் இருக்குது, அதோட மறுபடியும் 1 டீஸ்பூன் அளவிற்கு கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாம். இதோட 1 கப் அளவிற்கு ரவை சேர்க்குறேன். இதை நல்லா வறுத்துக்கலாம். ரவையை இந்த நெய்யோடு சேர்க்கும் பொழுது நல்ல ஒரு வாசம் வரும், நல்ல ஒரு டேஸ்ட்டையும் கொடுக்கும். ரவை நல்லா வறுப்பட்டு நல்லா உதிரியாக வருங்க. ரவா கேசரி சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், நல்ல ஒரு டேஸ்ட்டை கொடுக்கும். அதுக்காக தான் இந்த மாதிரி நெய்யில் இதை வறுத்தெடுக்கிறோம். அடுப்பை மிதமான தீயில் வச்சு இதை நல்லா வறுத்தெடுக்கணும். அடுப்பை அதிகமாக வச்சிங்கன்னா ரவையோட கலர் சேஞ்ச் ஆகிடும். அதனால் நிதானமாக இதை வறுத்துக்கலாம். நல்ல ஒரு வாசனை வரும்பொழுது வறுபட்டுருச்சு அப்படின்னு தெரியும். பாருங்கள், மணலாக உதிரியாக இருக்குது. இப்போ இதை நல்லா வறுபட்டுருச்சு. இதை ஒரு பிளேட்டுக்கு நம்ம மாற்றி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ கேசரி பண்ணுறதுக்காக ஒரு கடாய் வச்சுருக்கிறேன். இதில் 3 கப் அளவிற்கு தண்ணி சேர்த்துக்கலாம். 1 கப் ரவை எடுத்துருக்கிறேன், அதுக்கு 3 கப் அளவுக்கு தண்ணி வேணும் நமக்கு. 3 கப் தண்ணி சேர்த்தாச்சு. தண்ணி சூடாகணும். இதோட கொஞ்சமாக ஒரு சிட்டிகை பேருக்கு உப்பு சேர்க்குறோம். ஏன்னா உப்பில்லா பண்டம் குப்பையில் தெரியும் இல்லைங்களா, அதனால் கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்குறோம். இப்போ இந்த தண்ணியோட நம்ம 2 டீஸ்பூன் அளவிற்கு நெய் சேர்த்துக்கலாம். தண்ணி நல்லா கொதிக்கணும், அதுக்கப்புறம் தான் ரவையை சேர்க்கணுங்க. இப்போ இதோட மறுபடியும் நான் ரிஃபைண்ட் ஆயில், நம்ம குக்கிங் ஆயில் இருக்குது இல்லைங்களா, கோல்டு வின்னரெல்லாம் இருக்குல்ல, அந்த மாதிரி ஆயிலையும் 2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். எதற்காக இப்படி எண்ணெயும் நெய்யையும் இந்த தண்ணியில் சேர்க்குறேன்னா, அப்போ தான் அந்த ரவை வெந்ததுக்கப்புறமும் கடைசி வரைக்கும் நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கொதித்து வரணும். அந்த டைமில் தான் நம்ம ரவையை சேர்த்துக்கணும். அடுப்பை மிதமாக வச்சுட்டு ரவையை சேர்த்து கட்டிகள் இல்லாமல் இதை நல்லா கிளறி விட்டுறலாம். நம்ம வெறும் நெய் ஊற்றினோன்னா ஆறின உடனே நெய் இறுகிடும். நெய் கொஞ்ச நேரத்துலேயே இறுகிடும். அப்போ ஆறி போன உடனே கேசரி இறுகி போயிடும். நம்ம கொஞ்சம் எண்ணெயும் சேர்க்கறதுனால, அந்த சுடுதண்ணியோட எண்ணெயும் சேர்க்குறோம் இல்லைங்களா, அந்த எண்ணெயும் சேர்க்கறதுனால கடைசி வரைக்குமே கேசரி ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், மிதமான தீயிலேயே இதை நல்லா வேக விடணும். நல்லா கிளறி எடுத்துக்கலாம். நம்ம ரவை நல்லா வெந்துடுச்சு. அடிப்பிடிக்காத மாதிரி நிதானமான தீயில் வச்சு இதை நல்லா கிளறி எடுத்துக்கணுங்க. இப்போ நமக்கு தண்ணி கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி தான் தெரியும். நம்ம சர்க்கரை சேர்த்த உடனே அது சரியாயிடும். இப்போ நான் கொஞ்சமாக கலர் சேர்த்துருக்குறேங்க. கலரை தண்ணியில் மிக்ஸ் பண்ணி சேர்த்துருக்குறேன். எல்லோ கலர் தான் சேர்த்துருக்குறேன். இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேண்டான்னா நீங்கள் சேர்க்க வேண்டாம். அதுக்கு பதிலாக நீங்கள் குங்குமப்பூ இருந்தால் கொஞ்சமாக பாலில் மிக்ஸ் பண்ணி அதை கூட சேர்த்துக்கலாம். இப்போ இந்த கலர் நல்லா இந்த உப்புமா மாதிரி ரவை இருக்குது இல்லைங்களா, அதோட நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு 3/4 கப் அளவிற்கு சர்க்கரை சேர்த்துருக்குறேன்.
நீங்கள் 3/4லேருந்து 1/2 கப் அளவு வரைக்கும் சர்க்கரை சேர்த்துக்கலாங்க. உங்களோட இனிப்பு எவ்வளோ வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி. நான் இனிப்பு கம்மியாக வேணுங்கிறதுனால 3/4 கப் அளவுக்கு சேர்த்துருக்குறேன். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். கிளறிட்டே இருக்கணும். பாருங்கள், அந்த சர்க்கரை உருக உருக மெல்ட் ஆகி வரும்பொழுது இதுவும் கொஞ்சம் தளர்ந்து போகுது பாருங்கள். பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ மறுபடியும் ஒரு 1/2 டீஸ்பூன் இல்லைன்னா 2 டீஸ்பூன் அளவிற்கு நெய் சேர்த்து மறுபடியும் கிளறிக்கலாம். இப்போ கொஞ்சமாக நீங்கள் வேணும்னா ஏலக்காயை அப்படியே கூட இடித்து 1-2 போட்டுக்கலாம். நான் வந்து ஏலக்காய் பொடியை சேர்த்துருக்குறேன். சேர்த்து நல்லா கலந்து விட்டாச்சு. ஏலக்காய் ஃபுல்லும் எல்லா கேசரியிலையும் படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், மறுபடியும் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவிற்கு நெய் சேர்த்துக்கலாம். நெய்யை ஒரேடியாக சேர்க்கக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இந்த மாதிரி கிளறிக்கலாம். இப்போ கடைசியில் நம்ம ஏற்கனவே நெய்யில் வறுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாங்க. அடுப்பை மிதமான தீயிலேயே வச்சுருங்க. பாருங்கள், நல்லா கலர்ஃபுல்லாக சாஃப்டாக வந்திருக்குது. இப்போ சூப்பரான கேசரி ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி டிப்ஸை ஃபாலோ பண்ணி இதே மாதிரி மெஷர்மெண்ட்டோடு நீங்கள் பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நான் இதோட இன்க்ரீடியன்ட்ஸ் அதோட அளவு எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். அதே போல் நான் ஏற்கனவே ஒரு பனானா கேசரி பண்ணியிருக்கிறேன், வாழைப்பழ கேசரி. அதோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.